இந்த குகைக்கு நீங்க தனியா வந்தீங்கன்னா திரும்பி போற வழி தெரியாம குழம்ப வாய்ப்பு இருக்கு. உள்ளுக்குள்ள கேவுக்குள்ள படி கட்டியிருக்காங்க. இப்போ நம்ம 1.5 கிலோமீட்டர் இந்த கேவ்லேயே நடந்து வந்திருக்கோம். ஆனால் இந்த கேவோட நீளம் 3.5 கிலோமீட்டர். இன்னைக்கு நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த குகை அந்த காலத்தில் புத்த துறவிகள் தியானம் செய்யறதுக்கு பயன்படுத்தினாங்களாம். இந்த குகையுடைய ஆழமான பகுதியான 3 கிலோமீட்டர் தாண்டி இருக்கக்கூடிய இடத்துல தான் அவங்க தியானம் செஞ்சிருக்காங்க. உள்ளுக்குள்ளேயே 2-3 பாதைகள் பிரியும். முடிஞ்ச வரை நீங்க ஒரு டீமா போறது தான் நல்லது. இங்கிட்ட ஒரு பாதை போகுது, அப்புறம் இங்கிட்ட ஒன்று போகுது. ஏன்னா அங்க சில பேர் வழி தெரியாம சுத்தி நின்னுதான் எங்க கண்ணால பார்த்தோம். நண்பர்களே, இப்போ ஒரு ஃபேமிலியா நிறைய பேர் வந்திருந்தாங்க. வெளியே எந்த சைடு போறதுன்னு மறந்துட்டாங்க போல. ஆங்கிலேயர் காலத்துல இங்க நிறைய ஆராய்ச்சிகள் நடத்தப்பட்டதா சொல்றாங்க. ஆனா ஒரு சில இடங்கள் இன்னமும் டார்க்கா தான் இருக்கு. அந்த இடத்துக்குலாம் போவேணான்னு சொல்லி அந்த வழியை அடைச்சிட்டாங்க. இன்னும் இங்க பாருங்க எவ்வளவு தூரம் போகணும். கேவ் அப்படியே போயிட்டே இருக்கு. குகைக்குள்ள சரியான காத்தோட்ட வசதி இருக்கணுங்கிறதுக்காண்டி சில இடங்கள்ல ஃப்ளோ ஏறும், வெளிச்சத்துக்காகவும் அழகா இருக்கணுங்கிறதுக்காகவும் சில இடங்கள்ல கலரான லைட்ஸும் வச்சிருக்காங்க. நீங்க ஒரு குகை பிரியரா இருந்தா இந்த இடம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். இந்த வீக்கெண்ட்ல உங்க ஃப்ரெண்ட்ஸோட போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த குகையை நீங்க கண்டிப்பா ரெக்கமெண்ட் பண்ணலாம். தயாரா இருங்க நண்பர்களே. இன்னைக்கு 3 கிலோமீட்டர் நீளம் உள்ள ஒரு முக்கியமான கேவுக்கு நாம போறோம். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒர்க் இருந்துச்சுன்னா அதெல்லாம் முடிச்சுட்டு ஹெட்ஃபோன் எடுத்துட்டு கூட வாங்க, டிராவலை ஸ்டார்ட் பண்ணலாம். உங்க வீட்டை தேடி அடுத்து வரப்போற 3 வருஷமும் மானசரோவர் கைலாய மலையில இருக்கக்கூடிய மானசரோவர் நதியினுடைய தீர்த்தமும் அங்க பூஜை பண்ணி கிடக்கக்கூடிய பிரசாதமும் அடுத்து வரப்போற 3 வருஷமும் உங்க வீட்டை தேடி வரப்போகுது. அதாவது அடுத்த வருஷம் மானசரோவர் கைலாஷ்க்கு நாங்களே ஒரு குரூப் ட்ரிப் மாதிரி பிளான் பண்ணி கூட்டிட்டு போறோம். சென்னையிலேருந்து தொடங்குற நம்ம பயணம் மானசரோவர் கைலாயத்துக்கு போய் 3 நாள் பரிக்கிரமா பண்ணுவோம். 3 நாள் மலையவே கிரிவலம் பண்ணுவோம். போகிற வழியில் இருக்கக்கூடிய அற்புதமான பல இடங்களை நம்ம பார்த்துட்டு தான் திரும்பி வருவோம். நாங்கள் இதுக்கு முன்னாடியே ஆதி கைலாயம், மகாராஷ்டிரா, அமர்நாத், கேதர்கந்தா, நிஷ்கலந்த் மகாதேவ் டெம்பிள், மேகாலயான்னு பல இடங்களுக்கு 800க்கும் மேற்பட்ட பேரை சேஃபாக கூட்டிகிட்டு வந்திருக்கோம். என்னதான் கரடு முரடான பாதைகளாக இருந்தாலும் எங்களை நம்பி வந்தவங்களை சேஃபாக கூட்டு போயிட்டு திரும்பி வர்ற வரைக்கும் தமிழ் ஃபுட்டு, ஸ்டே, அக்கமடேஷன் எல்லாமே நாங்களே ஏற்பாடு பண்ணி தந்து கூட்டு போயிட்டு வந்தோம். அதே மாதிரி அடுத்த வருஷம் நம்மளுடைய மானசரோவர் பயணத்தில் பயணிக்கிறவங்களில் அடுத்து வர்ற 3 வருஷத்துக்கும் நாங்கள் மானசரோவர் கைலாஷுக்கு போவோம். அப்படி போகும்போது அங்க எடுக்கக்கூடிய தீர்த்தமும் அங்க பண்ணக்கூடிய பூஜையுடைய பிரசாதமும் ஒவ்வொரு வருஷமும் உங்க வீடு தேடி வந்துடும். அது மட்டும் இல்லாம இந்த பயணத்திற்கு முக்கியமா தேவைப்படக்கூடிய விண்ட்ஷீட் ஜாக்கெட், பேக்ஸ், ஆக்சிஜன் சிலிண்டர், சீனாக்கு உள்ள நுழையக்கூடிய விசா பர்மிட்டுக்கான ஏற்பாடுகள் எல்லாமே நாங்களே ரெடி பண்ணி சேஃபா கூட்டிட்டு வரோம். அப்படி எங்களுடைய பயணத்துல நீங்க பங்கு பெறணும்னு நினைச்சீங்கன்னா கீழே உள்ள நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணி உங்களுடைய ஸ்லாட்ஸை புக் பண்ணிக்கோங்க. தமிழ் மக்களோட சேர்ந்து மானசரோவர் கைலாயம் போகணும்னு நினைக்கிற உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. ஹலோ நண்பர்களே, நம்ம இந்த வீடியோவில் பெலூன் கேவ்ஸ்னு ஒரு கேவை நோக்கி போகிறோம். ஆந்திராவில் பார்க்க வேண்டிய இடங்கள்ல ஒரு முக்கியமான இடம் தான் இந்த இடமும். லாஸ்ட்டாக நம்ம அஹோபிலமும் கண்டிகோட்டாக்கும் போயிட்டு வந்திருந்தோம். இந்த 2 வீடியோவும் பார்க்காதவங்க இதுக்கு முன்னாடியே போட்டிருப்பேன் அல்லது டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருப்பேன், கட்டாயம் பாருங்க. அந்த வீடியோ பார்த்துட்டு வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு நாங்கள் இங்கே எப்படி வந்தோம் அப்படிங்கிறது புரியும். இன்னைக்கு நம்ம பெலூன் கேவ்ஸ்னு ஒரு முக்கியமான கேவை நோக்கி போகிறோம். சாதாரண குகை கிடையாதுங்க, ஒரு 3 கிலோமீட்டர் கேவுக்குள்ளேயே நடந்து போகிறோம். இப்போ நம்ம இந்த பெலூன் கேவோடைய என்ட்ரன்ஸுக்கு வந்துட்டோம். உள்ள நுழைஞ்ச உடனே நீங்கள் ஒரு பெரிய பிரம்மாண்டமான அழகான புத்தர் சிலையை பார்ப்பீங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க அந்த இடம். ஈவினிங் டைம் போனீங்கன்னா நீங்கள் நல்லா ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கலாம். பட் நாங்கள் போனது வெயில் டைமு. அதுக்கப்புறம் என்ட்ரன்ஸ் இருக்கும். அங்கே என்ட்ரன்ஸுக்கு முன்னாடியே நீங்கள் வண்டியை நிப்பாட்டிட்டு பார்க்கிங்க்கும் டிக்கெட்டுக்கும் நீங்கள் சேர்த்து எடுத்துக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பெலூன் கேவ்ஸோடைய ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருக்கோம். அதாவது கேவ் தொடங்குற இடத்துல இருக்கோம். இப்போ ஒரு என்ட்ரி பாயிண்ட் வரும். அந்த என்ட்ரி பாயிண்ட்ல என்ட்ரி டிக்கெட் எடுத்துட்டு நம்ம போனோம். நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் இந்த இடத்துக்கு வந்துட்டு போறாங்க. காலேஜ்லயும் ஸ்கூல்லயும் இந்த மாதிரி கேவ்ஸை வந்து கூட்டிட்டு வந்து காட்டுவாங்க போல. அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா பின்னாடி வந்து ரெஸ்ட் ரூம் இருக்கு. லேடிஸ்க்கும் ஜென்ஸுக்கும் தனியாவே ரெஸ்ட் ரூம் இருக்கு. நீங்க வந்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங்லேயே இருக்கு. அப்புறம் இங்க பின்னாடி வந்து ஒரு புத்தர் ஸ்டாச்சுங்க, பெரிய புத்தர் ஸ்டாச்சு ஒண்ணு இருக்கு. வரும்போது பாத்துட்டு வந்தோம். சரியான வெயில்னால அங்க நிக்கல. இப்ப உள்ள கேவுக்குள்ள போயிட்டு வந்துட்டு பாப்போம். வெயில் அதிகமா இருந்துச்சுன்னா அந்த சைடு போக மாட்டோம். வெயில் அதிகமா இல்லைன்னா
கிட்ட போய் அந்த புத்தர் ஸ்டாச்சு கிட்ட கொஞ்ச நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் போலான்னு இருக்கோம். இப்போ நம்ம என்ட்ரி பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பார்க்கிங்ல இருக்கோம். நம்ம வண்டியெல்லாம் நிப்பாட்டிட்டு உள்ள போறோம். இதுக்கு முன்னாடி 2-3 கேவுக்கு எல்லாம் போயிருக்கேன். நான் சிவகோரி கேவுக்கு போயிருக்கேன், அப்புறம் யானா கேவ்ஸ்னு ஒரு கேவ் போயிருக்கேன். சிவகோரி வந்து கட்ராவெல்லாம் தாண்டி இருக்கு. அப்புறம் வந்து யானா கேவ்ஸ் வந்து கர்நாடகால இருக்கு. இப்போ ஆந்திர பிரதேஷ்ல இருக்கக்கூடிய ஒரு கேவுக்கு வந்திருக்கோம். நம்ம தமிழ்நாட்டுல தவசிப்பாறைக்கு போனேன். அந்த வீடியோலாம் நீங்க பார்க்கணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் போடுறேன் பாருங்க. தவசிப்பாறைலாம் சரியான ஒரு குகை. அந்த குகைக்குள்ள இருக்கக்கூடிய சிவலிங்கத்தை ரொம்ப அபூர்வமா இருந்துச்சு. அன்னைக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருந்துச்சு. நல்லபடியா போயிட்டு சேஃபா திரும்பி வந்தோம். இப்போ இன்னொரு அற்புதமான கேவுக்கு போறோம். போய் பார்ப்போம் இந்த கேவ் எப்படி இருக்கு. என்ட்ரி டிக்கெட் எடுத்துகிட்டு அந்த முக்கியமான இடத்துக்கு போனோம். 50 ரூபா தான் டிக்கெட்டு, பார்க்கிங்க்கு ஒரு 20 ரூபா அப்படிங்கிற மாதிரி வசூல் பண்ணுறாங்க. நீங்கள் ஒரு 20 பேருக்கு மேலே குரூப்பாக வந்தீங்கன்னா உங்களுக்கு கைடெல்லாம் கொடுப்பாங்க. கைடெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். பட் நாங்கள் தனியாக தானே வந்திருக்கோம், அதனால் வந்து கைடு தேவையில்லை. உள்ளே பயப்படுற அளவுக்குலாம் எதுவும் இல்லை. ஒரு 3 கிலோமீட்டர் ட்ரெக் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இதுதான் என்ட்ரன்ஸ். இங்கே இருந்தால் நம்மளுடைய பயணம் ஆரம்பிக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த கிணறு மாதிரி பகுதியில் உள்ள வந்து கேவ் இருக்குது. அதாவது இங்கே இருக்கு பாருங்க, இதுதான் அந்த குகை. இந்த குகை வந்து ஒரு கிணறு மாதிரி இருக்கு. அந்த கிணறுக்கு உள்ள கேவ் இருக்கு. சரி, இப்போ நம்ம உள்ள போறோம். உள்ள போய் உள்ள என்ன இருக்கு அப்படின்னு பார்ப்போம். அந்த உள்ளுக்குள்ள வந்து கொஞ்சம் வேர்க்குன்னு நினைக்கிறேன். வெளியில வெக்கையா இருக்குன்னு சொல்லி தான் இந்த மாதிரி கேவுக்குள்ள வர்றோம். நல்லா இருக்கும்னு. உள்ளுக்குள்ளேயே வெக்கையா இருக்குன்னா என்ன பண்றது? உள்ள ஏசி நெய் கருப்பேன் குசும்புக்காரன். கீழே இறங்கி வந்த உடனே கொஞ்ச நேரத்தில் நமக்கு வந்து ஒரு பெரிய ஹால் மாதிரி இருக்கும். இந்த ஹாலில் இருந்தால் நம்மளுடைய பயணம் ஆரம்பிக்கும். இங்கேருந்து உள்ளே போகும்போதே நிறைய கிளைப்பாதைகளாக பிரியும். ஆனால் லைட் எல்லாம் நல்லா போட்டிருந்தாங்க. இந்த கேவுக்குள்ளே போயிட்டு இருக்கும்போது சில இடங்களில் பயங்கரமாக சத்தம் இருக்கும். நாம் அந்த இடத்துல இருந்து வந்தோம், இப்படி இறங்கி வந்தோம். இப்படி வந்து உள்ளுக்குள்ளே இதுக்குள்ளே போகணும். இப்போ பாருங்க, படிகள்லாம் எப்படி போட்டிருக்காங்க. இதுக்குள்ளே தான் போகணும். இங்கனுக்குள்ளே நல்லா வெளிச்சமாக இருக்குது. பாறைகள்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பாறைகள்லாம் வந்து ரொம்ப மாறி இருக்கு, உடைச்சிருக்காங்க. உள்ளுக்குள்ளேயே சில இடங்களில் படிகள் மாதிரி ஏறி இறங்கும். சில இடங்களில் பாதைகள் உங்களுக்கு 2-3ன்னு பிரியும். நீங்கள் எந்த பாதையில் போனாலும் ஏதாவது ஒரு வகையில் வந்துடலாம். ஏதாவது ஒரு பாதை டெட் எண்டாக இருக்கும். அந்த மாதிரி இடங்களில் மட்டும் நீங்கள் அப்படியே திரும்பி வந்துடலாம். சில இடங்களில் வழி தெரியாட்டி பக்கத்துலேயே ஒரு ஆரோமா இருக்க மாதிரி போட்டிருப்பாங்க. ஆனால் பிரச்சனை என்ன, சில இடங்கள் இருட்டாக இருக்கிறதுனால அந்த ஆரோ கூட கண்ணுக்கு தெரியறதில்ல. இந்த வீடியோ கடைசியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு சிலர் வந்துட்டு சுற்றிக்கிட்டு இருந்தாங்க வழி தெரியாமல். அது போக ஆளே இருக்க மாட்டாங்க. நீங்கள் ஒரு வேளை ஏதாவது ஃபெஸ்டிவல் டைமோ லீவ் டைமில் போனால் இங்கெல்லாம் ஆள் இருக்க வாய்ப்பு இருக்குது. மற்ற நார்மல் டேஸில் தயவு செஞ்சு தனியாக மட்டும் போயிடாதீங்க, கொஞ்சம் பயப்படுவீங்க. நல்லா லைட் எல்லாம் சூப்பராக செட் பண்ணியிருக்காங்க. லைட்ஸ் எல்லாம் செட் பண்ணி இதுக்குள்ள கத்தாதீங்கன்னு சொன்னாங்க. நாங்கள் கத்தலை போகலாம். அதான் அவங்க தான் சொன்னாங்களே போகணும் 3 கிலோமீட்டர். இந்த குகை வந்து இயற்கையாக உருவானது. இதை வந்து யாரும் பண்ணலை. இந்த இடத்துல 2 பாதைகளாக பிரியுது. இந்த இங்கிட்ட ஒரு பாதை போகுது, அப்புறம் இங்கிட்ட ஒன்று போகுது. ஆனால் இங்கே படி இருக்கிறதுனால இந்த சைடே போகலான்னு இருக்கோம். இந்த சைடு வந்து கொஞ்சம் ரொம்ப இருட்டாக இருக்குள்ள, லைட் இல்லை. அந்த சைடு போக வேணாம். உனக்கு தான் அட்வென்ச்சர் பிடிக்குமே, அப்படி இப்படி தானே போகணும். குண்டு பைப்ல எப்படி கோர்த்து விடுது பாரு. தனியாக போகும்போது நான் போய்க்கிறேன் அட்வென்ச்சர், அப்போ பார்த்துக்கிறேன், இப்போ வேணாம். சில பாதைகள்லாம் ரொம்ப இருண்டு போயிருக்கும், அங்கெல்லாம் போகவே வேணான்னு போட்டிருந்தாங்க. ஏன்னா இந்த கேவ் வந்து மொத்தம் 3.5 கிலோமீட்டர். ஆனால் 1.5 கிலோமீட்டர் வரைக்கும் தான் நீங்கள் போக முடியும். மீதி உள்ள பாதைகள் நீங்கள் போக முடியாது. இப்போ நாங்கள் போயிட்டு இருக்கிற எல்லா இடத்துலையும் அந்த காலத்தில் நீரோடைகள், நீர் ஓடிட்டு இருந்துச்சா. நிலத்தடி நீர் வந்து ஃபுல்லாக ஓடும்போது தான் இந்த கேவே வந்து உருவாகிருக்கு. இந்த பாதையிலலாம் தண்ணி ஓடி இருக்கு. இப்போ அந்த தண்ணியெல்லாம் ஓடாதனால இது ஒரு குகையாக மாறிடுச்சு. அப்படியே நீருக்கு தாங்க ரொம்ப பெரிய பவர் இருக்கு. ஒரு தண்ணி வந்து சொட்டு சொட்டா ஒரு பாறை மேல கொஞ்சம் கொஞ்சமா ஒரு சொட்டா விழுந்தா கூட பல வருஷங்களுக்கு அப்புறம் அந்த பாறையே வந்து பிளவுபட்டு அந்த பாறையிலே தண்ணிக்கான ஒரு பாதை உருவாயிரும். அதாவது நீருக்கே அவ்வளோ பெரிய பவர் இருக்கு. கேட்ட பார்த்தாலே பயமா இருக்கு. படி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், உள்ளுக்குள்ள கேவுக்குள்ள படி கட்டியிருக்காங்க. எவ்வளோ பெருசா இருக்கு பாருங்க. மேலே பாருங்க, மேலே சிமெண்ட் வச்சு பூசிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பூசிருக்காங்க. ஆமா, ஏதாவது உடஞ்சி டமக்குன்னு விழுந்துடக்கூடாது நடுவில் அப்படின்னு. இந்த இடத்துல வந்து கேவோட அளவு கொஞ்சம் சுருங்குது. இது வரைக்கும் ரொம்ப அகலம் பெருசா இருந்துச்சு, இப்போ பாத்தீங்கன்னா சுருங்கிடுச்சு. இப்போ என்னோட உயரத்துக்கு தான் வாங்கினேன். என்னோட உயரத்துக்கு வந்துருச்சு. போவோம், உள்ள போவோம். இந்த கேவுக்குள்ளே போயிட்டு இருக்கும்போது சில இடங்களில் பயங்கரமாக சத்தம் இருக்கும். அந்த சத்தம் என்னென்னா ஃபேன் காற்று மாதிரி வச்சுருப்பாங்க. இங்கிட்ட ஒரு பாதை இருக்கு, அங்கிட்ட ஒரு பாதை இருக்கு. நாம இந்த சைடே போகலாம். இல்லை, அங்கே பாதை போட்டிருக்கு, அங்கிட்டு போகாத. மேலே ஏதோ சத்தம் ஒயின்னு வந்துட்டு இருக்கு. இப்போ நான் நிற்கிற இடத்துல ஒரு சத்தம் கேட்குது பார்த்தீங்களா, அது வந்து ஏசியோடைய காற்று. ஏசி காற்று வர்ற இடத்துல என்னம்னா காற்று நல்லா அடிக்குது. இல்லை காற்று நல்லா போகணும் வரணுங்கிறதுக்காண்டி ஏசியெலாம் வச்சுருக்காங்க. சத்தம் தான் கொஞ்சம் காது கிழிக்குது. பட் இந்த பக்கம் சின்னதாக இருக்கும் பாதைகள் பிரியுது. எந்த பாதை வேணாலும் போய் நம்ம சுற்றி பார்க்கலாம் போல. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இந்த சைடு போவோம், அடுத்து வந்து அதுக்கு பக்கத்தில் இருக்கிற இடத்துக்கு போவோம்.
அப்படியே பாரு, அந்த எகிப்துக்குள்ளே போவாங்கல்ல, எகிப்துக்குள்ளே போகிற வீடியோலாம் பார்த்துருக்கேன், அது மாதிரி இருக்குது. நான் எகிப்து வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன், இந்த மாதிரி கேவுக்கு தான் வந்து போவாங்க. இங்கே போகணுன்னு ஆசைப்படுறவங்க போக முடியாட்டி இங்கே ஒரு தடவை வந்து பார்த்துக்கலாம். இந்த ஒரு ஃபீல் இருக்கும். இன்னும் குறுகுதுப்பா, குறுகி போகுது. இன்னும் குறுகிக்கிட்டே போகுது, போ அப்படி ஒல்லி ஆகிட்டே போகுது. எனக்கு பிரச்சனை இல்லை. செமையா போயிட்டே இருக்கு நண்பர்களே, சூப்பரா போகுது. இந்த இடம் கொஞ்சம் வளைஞ்சு நெருங்கிதான் போகணும். போக அப்படியே நம்ம பிசிக்கை வந்து செக் பண்றாங்க. இங்கே நாங்கள் மட்டும் இல்லை, ஒரு ஃபேமிலி வந்திருந்தாங்க, ஒரு குட்டி குழந்தையோட. ரொம்பவே க்யூட்டாக இருந்துச்சு அந்த பாப்பா. அம்மா அப்பா கூட வந்தனால கொஞ்சம் பயப்படலை, இல்லாட்டி பயந்துருக்கும் அது தனியாக வந்திருந்தா. அவங்க சேஃபாக கூட்டு போய் ஒவ்வொரு இடத்தையும் காமிச்சிட்டு இருந்தாங்க. ஃபியூச்சரில் நம்ம பெரிய பெரிய கேவுக்கெல்லாம் போவோம், அதாவது ஈஜிப்துக்கோ வியட்நாமில் இருக்கக்கூடிய கேவுக்கோ இன்னும் பெரிய பெரிய கேவுக்கெல்லாம் நம்ம போவோம். அதோடைய முதல் பகுதியே இதை வச்சுக்கோங்க. ஏன்னா இங்கேயுமே அந்த ஃபீல் தான் இருக்குது. நான் அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துருக்கேன். நான் என்னுடைய கேவு ஆர்வத்தை இது தூண்டி விட்டுருக்குன்னு தான் சொல்லணும். லைட் அழகா மாறி வருது நண்பர்களே, ரொம்ப அழகா இருக்கு. கேவுக்கு நடுவுல இந்த மாதிரி லைட் செட்டப் அவங்க வச்சிருக்கிறது. திடீர்னு ரெட், ரோஸ், கிரீன், இங்க வந்து இந்த பார்ட்டியில போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கு. நீங்க ஒருவேளை வந்து காலேஜ் ஃப்ரெண்ட்ஸாவோ அல்லது வந்து ஒரு என்ஜாய்மெண்ட் டைம்ல இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பா ஃபீல் பண்ணுவீங்க. உள்ளுக்குள்ள வந்து சில இடங்கள்ல ஏசி காத்தெல்லாம் வச்சிருக்காங்க, சூப்பரா இருக்குது. அந்த ஏசி காத்து வந்து ஏசி இல்ல கூலர் நினைக்கிறேன், கூலருடைய காத்து வர்றதுங்கிறது உள்ள ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ணுது. தனியா மட்டும் வந்துடாதீங்க. நீங்க தனியா வந்தீங்கன்னா இங்க வந்து கண்டிப்பா பயப்படுவீங்க. சில இடங்கள்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். இது கூட யாராவது இருந்தாங்கன்னா பேச்சு துணைக்கு பேசிக்கிட்டே நீங்க வர்றதுக்கு நல்ல ஒரு இதா இருக்கும். இன்னொரு பெரிய விஷயங்க, இங்க கோட்டி லிங்கம்னு ஒரு இடம் இருக்குன்னு சொன்னாங்க. கோடி லிங்கங்கள் இருக்கக்கூடிய இடம்னா ஒரு ஆர்வம் ஒரு வழியா நாங்களும் அந்த இடத்த பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வம் ஆயிட்டோம். கேவுக்குள்ள கோடி லிங்கங்கள், சரி எப்படியாவது அந்த இடத்த பார்க்கணும்னு சொல்லி தேடி போனோம். ஆளே இல்லை எங்களுக்கு வழிகாட்டுறதுக்கு. பட் அந்த போர்டில் எழுதியிருக்கும் இல்லையா உள்ளுக்குள்ள, அதை பார்த்து போனோம். கோடி லிங்கம் இங்கே தான் இருக்குன்னு. எங்க கூட ஒரு ஃபேமிலி வந்திருந்தாங்க இல்லையா, அவங்களுமே வந்து அந்த இடத்த தான் தேடி வந்தாங்க. கோட்டிலிங்கம் நமக்கு கோட்டி லிங்கத்துக்கு போற பாதையா உள்ள கோட்டி லிங்கம்னு சொல்ற ஒரு இடம் இருக்கா? தண்ணி சத்தம் கேக்குது. ஆமா ஆமா ஆமா. எஸ் ஓகே ஓகே. ஃபைனலாக இதுதான் கோட்டிலிங்கம்னு ஒரு இடத்துக்கு வந்து சேர்ந்தோம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லிங்கத்தையே காணோம், ஒரு லிங்கத்தை கூட காணோம். கோடி லிங்கம்னு பேர் வச்சுருந்தாங்களே, சரி ஒரே ஒரு சிவலிங்கமாக அது இருக்கும், பார்த்துட்டு கும்பிட்டுட்டு போயிடலான்னு பார்த்தோம். அங்கே ஏன் அந்த பேர் வச்சாங்கன்னு தெரியாது. பட் அந்த இடம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. உண்மையிலேயே வந்து ஒரு மாதிரி லைட்டிங் எல்லாம் போட்டு ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. நீங்கள் கேவ் பிரியராக இருந்தால் இந்த இடம் உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். ஏன்னா லைட்டிங்லாம் கரெக்டாக போட்டு ஃபேன்லாம் உள்ளே வச்சு உங்களுக்கு காற்று எல்லாம் கரெக்டாக வர்ற மாதிரி. என்ன அந்த ஃபேன்லேருந்து கொஞ்சம் சவுண்டு ஒயின்னு ஒரு மாதிரி அதிகமாக வருது, அது மட்டும்தானே ஒரு டிசப்பாயின்மெண்ட். மற்றபடி அந்த ஃபேனை தவிர்த்து கொஞ்சம் தூரம் தள்ளி வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு உண்மையிலே இது வித்தியாசமாக இருக்கும். இந்த இடத்துல காற்று நல்லா வருது நண்பர்களே. நான் சொன்னேன்ல அங்கங்கே வந்து உள்ள காற்று வர்றதுக்கு நல்லா வச்சிருக்காங்கன்னு. நீங்கன்னா போதும் நல்லா ஜில் காத்து வருது. ஒரு இடத்துல பாதாள கங்கான்னு போர்டு போட்டுருந்துச்சு. அதுக்குள்ள போனோம்னா அதுதான் இந்த கேவோடைய ரொம்ப ரொம்ப ஆழமான பகுதி. இந்த வழியா போனா பாத்தாள கங்கான்னு ஒரு இடம் வருமா, கங்கை நதி வருமா. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் சந்திரமுகி கங்கா தான். இங்க வரும்போது அதுதான் ஞாபகம் வருது. தண்ணி வர மாதிரிலாம் காமிச்சாங்க, ஆனா இப்ப இல்லை. பாதாள கங்கை தான் இந்த கேவ்லேயே இருக்கக்கூடிய ஆழமான பகுதி. இன்னமும் ஆழமாக இருக்குமா, பட் நம்மளை அது வரைக்கும் அலோடு இல்லை. இந்த இடத்துல புத்த துறவிகள் அந்த காலத்தில் தியான மண்டபமாக இதை யூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க குரூப்பாக வந்து இந்த கோட்டிலிங்கம்னு சொல்கிற இடத்துலையும், அதுபோக இந்த பாதாள கங்கான்னு ஆழமான இடத்துலையும் இன்னும் உள்ளே போய் 3.5 கிலோமீட்டர் இருக்கு இல்லையா, அந்த 3.5 கிலோமீட்டர் ஆழத்துக்கும் டீப்பாக உள்ளே போய் அவங்க வந்து தியானம் பண்ணுவாங்களாம். ஒரு குரூப் லாரி நிறைய ஏறி வந்திருந்தாங்க. அவங்க வந்து ஏதோ சாமி கும்பிட வந்திருப்பாங்க போல். அவங்களுக்கு இந்த இடத்த என்ன நினச்சி வந்தாங்கன்னே தெரில. கோயக்கில் பாட்டுக்கு வந்துட்டாங்க எல்லாரும். குபுன்னு ஒரு ஊரே ஒரு 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 குறிப்பிட்ட லாரி நிறைய ஒரு ஆளுங்க வந்திருந்தாங்க செட்டாக. அவங்களுக்கு உள்ளே கைட் பண்ணவும் ஆள் இல்லை. அங்கே இந்த கேங்கில் யாருக்குமே இந்த இடத்த பற்றி தெரியாது போல். எங்கிட்ட வந்து வெளியில் போகிறதுக்கு வெளில போகிறதுக்கு பாதைங்கன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் சொன்னேன், அவங்களுக்கு புரிஞ்சா என்னன்னு தெரில. அவங்க பாட்டுக்கு போனாங்க ஒரு பக்கம். இல்லை நாங்கள் இந்த இடத்த பார்த்துட்டு போகிறோன்னு சொல்லிட்டு போனாங்க. போனவங்க திரும்பி அங்கே ஒன்றுமே இல்லை,
இல்லைன்னு சொல்லி அப்படியே என்னடா ஒன்றுமே இல்லை இங்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே போயிட்டு இருந்தாங்க. நண்பர்களே, இப்போ ஒரு ஃபேமிலியாக நிறைய பேர் வந்திருந்தாங்க. வெளியே எந்த சைடு போகிறதுன்னு மறந்துட்டாங்க போல. அவங்க பாட்டுக்கு சுற்றுறாங்க. அவங்க பேசுறது எனக்கு புரியல, நான் பேசுறது அவங்களுக்கு புரியல. நான் ஹிந்தி கலந்து இங்கிலீஷ் கலந்து தமிழ் கலந்து ஒரு வார்த்தையில் அடிச்சு விடுறேன். அவங்களும் வந்து பயங்கரமாக வந்து யோசிக்கிறாங்க, அவங்க என்னடா சொல்கிறான் அப்படின்னு. அதுபோல் கோட்டி லிங்கம்னு சொல்லி வெளில வரும்போது சொல்லிட்டாங்கன்னா, அந்த பேரில் லிங்கம் இருக்கிறதுனால எல்லாரும் லிங்கத்தை தேடி குகை ஃபுல்லாக எல்லாரும் லிங்கத்தை தேடுறோம். நானும் அப்படிதான் நினச்சிட்டு வந்தேன். ஆனால் அந்த பிளேஸ் கோட்டிலிங்கம்ங்கிற மாதிரி அது இந்த ஒரு பிளேஸ் இருக்கு. நம்ம போய் பார்த்தோம், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி காட்டணும் இல்லையா, அந்த பிளேஸோட பேரு கோட்டிலிங்கம் மாதிரி. பட் ஆனால் வந்து இது எல்லாரும் கிராமத்து மக்கள் வர்றவங்க எல்லாம் லிங்கம் இருக்கு உள்ள வாங்க போய் பாலாபிஷேகம் பண்ணி சாமியெல்லாம் கும்பிடலாம்னு சொல்லி வராங்க. பட் லிங்கம் இல்லைன்னு அவங்க ஒரு மாதிரி நினைக்கிறாங்க. அதை மட்டும் கொஞ்சம் திரும்பி வந்துட்டு இருக்காங்க, அங்கிருந்து வராங்க. ஆக்சுவலாக இது ஒரு கேவு. இந்த கேவு வந்து நீங்கள் உங்களுக்கு கேவுகள்லாம் பிடிக்கும், குகைகள்லாம் பிடிக்கும்னா நீங்கள் இந்த இடத்த வந்து ரசிக்கலாம். வழியா எல்லாரும் வழியை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஒரே வழியா அவுட் சைடா வெளில வந்துச்சு. அவர் நம்ம கேள்வி பண்ணிட்டு போறாரு. அவங்க வந்து கோவில் நினச்சி வந்திருப்பாங்க போல. கோட்டிலிங்கம்ங்கிற ஒரு இடத்துக்கு போனோம், அவங்க லிங்கத்தை காணோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. நாங்கள் எங்களுக்கு அவங்கள பார்த்து லைட்டாக சிரித்தோம். அவங்க எங்களை கேள்வி பண்ணி சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வயசானாலும் இந்த தாத்தாக்குள்ள ஒல்லு குறையலன்னு மட்டும் தோணுச்சு. அவங்களில் ஒரு சில லேடிஸ் வந்து கொஞ்சம் வழி தெரியாமல் நின்றுட்டு இருந்தாங்க. அவங்களெல்லாம் அப்படியே நாங்கள் பேசிட்டு அப்படியே கூப்பிட்டு போனோம். கொஞ்சம் பின்னாடியே போனோம். அவங்க எங்கிட்ட சொன்னாங்க, கொஞ்சம் பின்னாடியே வாங்க கூட ஏடுங்க, ஏன்னா பயந்துருப்பாங்க போல, இருட்டாக இருக்கு இல்லையா சுற்றி. அப்புறம் நாங்கள் எங்களோடய அவங்கள கூட்டிகிட்டு அப்படியே கொஞ்சம் வெளில வர வரைக்கும் சப்போர்ட் பண்ணி அப்படி கூப்பிட்டு வந்தோம். உள்ள ஒரு இடத்துல வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அந்த இடத்துல நீங்கள் ஒரு வேளை தண்ணி வேணும்னா நீங்கள் தண்ணி எடுத்துக்கலாம், வேற எங்கேயும் தண்ணி இருக்காது. இப்போதான் நண்பர்களே புரிகிறது இங்கே ஏன் தண்ணி வர மாதிரி ஃபவுண்டன் மாதிரி வச்சிருக்காங்கன்னு. போயிட்டு வர்றவங்க உள்ள தண்ணி கிண்ணி இல்லைன்னு ரொம்ப கஷ்டப்பட்டாங்கன்னா வந்த உடனே இங்கே தண்ணி குடிச்சுன்னு சொல்லிட்டு அந்த கோட்டிலிங்கம் பிளேஸ் தான் கொஞ்சம் ஏமாத்திடுச்சு. பேரில் கோடி லிங்கமும் வச்சிருக்காங்க. அட்லீஸ்ட் ஒரே ஒரு லிங்கம் வச்சிருந்தா கூட இங்கே வர்றவங்க எல்லாரும் ஹாப்பியாக போயிருப்பாங்க. இங்கே பாருங்க, இந்த கிராமத்து மக்கள் இருக்காங்களே, அவங்களாம் வந்தவங்க எல்லாரும் பார்த்துட்டு லிங்கம் எங்கன்னு என்ன கேட்டுட்டு இருந்தாங்க. காலை கழுவிட்டு போயிட்டு இருக்கோம். 1884 பிரிட்டிஷ் புவியியல் ஆய்வாளர் ராபர்ட் ப்ரூஸ்ஃபுட் வந்து இந்த இடத்த வந்து ஃபுல்லாக பதிவு செஞ்சுருக்காரு. இங்கே வந்து இப்படி ஒரு குகை இருக்குது, அது போக புத்த துறவிகள்லாம் வந்து இங்கே தியானம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் 1980களில் ஜெர்மன் ஆராய்ச்சியாளருக்கு இங்கே ஆராய்ச்சியே செஞ்சுருக்காங்க. இந்த இடத்துக்கு இந்த அரசாங்கம் இவ்வளோ வசதிகள் செஞ்சு கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஒரு கேவ் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், புதுசாக ஒரு குகைக்கு போய் பார்க்கணும்னா இந்த இடம் பெஸ்ட் இடம் நான் சொல்லுவேன். ஏன்னா இதுதான் ஆந்திராலேயே நீளமான ஆழமான குகை. இந்த சைடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கேவை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இதுதானே ரொம்ப நீளமானது. உள்ள பெருசாக உங்களை அட்ராக்ட் பண்ணுமான்னு சொல்ல தெரியல, பட் ஜஸ்ட் நீங்கள் ஒரு விசிட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் நாம நேபாள் போக போகிறோங்க. அடுத்து வரப்போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு செம்மையான ஒரு என்டர்டெய்னிங் வீடியோஸாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நேபாளில் முக்திநாத்துங்கிற முக்கியமான ஒரு கோயிலுக்கு நம்ம போக போகிறோம். கொஞ்சம் கடினமான பயணம் தான், ஆனாலும் அது அழகாக உங்களுக்கு எந்த அளவுக்கு டீட்டெயிலாக ஒரு வீடியோவை எடுத்து கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு அழகாக எடுத்து வந்திருக்கோம். இனி வரும் நாட்களில் வாரம் தராது ஒரு வீடியோ கட்டாயம் வந்துடும். அந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நேபாள் வீடியோவில் சந்திப்போம். பை பாய்.